ஹாய், வெல்கம் டு அவர் ஈகிள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏஜ் ப்ராப்ளம்ஸ் அந்த சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க சம்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மனிதனின் தற்போதைய வயது அவன் மகன் வயதை போல 5 மடங்கு ஆகும். 5 வருடங்களுக்கு முன் தந்தையின் வயது மகனின் வயதை போல 10 மடங்காக இருந்தது எனில் அந்த மனிதனின் தற்போதைய வயது என்ன? அதாவது இங்க மனிதன் கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மனிதன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இல்ல மனிதன் தந்தை ரெண்டு வரதால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? சால்வ் பண்ணலாமா? தந்தை மகன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. தந்தையின் தற்போதைய வயது மகன் வயதை போல 5 மடங்குன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப மகனுடைய வயது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தந்தையோட வயது எவ்வளோ? 5x. ஓகேங்களா? 5 வருடங்களுக்கு முன், 5 வருடங்களுக்கு முன் அப்படின்னா -5. முன் தந்தையின் வயது மகனின் வயதை போல 10 மடங்காக இருந்தது. 5 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையோட வயது எப்படி இருந்தது? மகனின் வயதை போல, தந்தையோட வயது மகனின் வயதை போல 10 மடங்கா இருந்ததுமா. அப்ப 10 மடங்காக இருந்தது எனில் தந்தையின் தற்போதைய வயது என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 5x - 5 ஈக்குவல் டு 10 உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? 10x - 50. இப்போ -5 + 50 ஈக்குவல் டு 10x - 5x. நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். இங்க எவ்வளவு இருக்கும்? 45 ஈக்குவல் டு 5x. எனக்கு எக்ஸ் தான் தேவை. அப்ப 45 டிவைட் பை 5, எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 9. எக்ஸ்ன்றது 9. எக்ஸ்ன்றது யாரோட வயது? மகனுடைய வயது இல்லையா? எனக்கு யாரோட வயது வேணும்? தந்தையுடைய வயது தான் எனக்கு வேணும் இல்லையா? தந்தையுடைய வயது என்னது? 5x. x ஓட வேல்யூ 9. அப்ப 5 × 9 45. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதை நீங்க ஆப்ஷன் வச்சியுமே சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு சம்மத் பட்டு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 45 எடுத்துக்கலாமா? ஸோ 45 இது யாரோட ஏஜ்? அப்பாவுடைய தந்தையுடைய தற்போதைய வயது. என்ன கொடுத்துருக்காங்க? தந்தையின் தற்போதைய வயது மகன் வயதை போல 5 மடங்குன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ நான் தந்தைக்கு வந்து 45 வயது நான் எடுத்திருக்கேன். அந்த மகனோட வயதை போல 5 மடங்கு அப்படின்னா எவ்வளவு வரும்? டிவைட் பை 5, 9. மகனுக்கு 9 வயசு. 5 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல 10 மடங்கா இருந்தது. -5 பண்ணலாமா? இங்க எவ்வளவு வரும்? 40. இங்க எவ்வளவு வரும்? 4. 5 வருடங்களுக்கு முன்னாடி மகனுடைய வயது தந்தையோட வயது மகனின் வயதை போல 10 மடங்கு இருக்கா? 4 × 40 வருது இல்ல? அப்போ தந்தையோடைய தற்போதைய வயது என்னது? நான் 45 எடுத்தது கரெக்ட் தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் வச்சுமே ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா கொடுத்துக்கிற சம்ஸ் வச்சு ப்ரொசீஜர் பிரகாரம் போடலாம். இது வந்து ஒரு ஆப்ஷனா செக் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின். ஷமீர் மற்றும் தனுஷ் ஆகியோரின் வயதுகள் 8:15 என்ற விகிதத்தில் உள்ளன. 9 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 11:18 என்ற விகிதத்தில் இருக்கும். அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன? என்ன கொடுத்திருக்காங்க? ஷமீர், தனுஷ் அவங்களுடைய ஏஜ் கொடுத்திருக்காங்க. ஷமீருக்கு பார்த்தோம் அப்படின்னா 8:15. ஷமீர் வந்து 8x வச்சுக்கலாம். தனுஷ்க்கு வந்து
15x. 9 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 11:18 சொல்றாங்க. 9 வருடங்களுக்கு பிறகு. பிறகுனா 9 கூட்டிக்கலாமா? அப்ப 8x plus 9 divided by 15x plus 9. ஓகேவா? விகிதம் கொடுத்ததால நான் வந்து பைல போடுறேன். சரியா? என்னவா இருந்துச்சாமா? 11:8. அப்ப 11/18. ஓகேவா? இப்ப சால்வ் பண்ணுங்க. 18 into 8x plus 9 equal to 11 into 15x plus 9. 18 into 8 எவ்வளோ? 64. 144x plus 90 plus 72 எவ்வளோ? 162 equal to 11 into 15 165x plus 11 9s are 99. இப்போ 162 99 இந்த பக்கம் வந்தா minus 99 equal to 165x minus 144 சைட் போச்சுன்னா minus 144x. இப்போ 162ல இருந்து 99 மைனஸ் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 63 கிடைக்குமா? ஈக்குவல் டு 165x இருந்து 144x மைனஸ் பண்ணாக்கல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 21x. ஓகேங்களா? எனக்கு தேவை x. அப்ப 63/21 ஈக்குவல் டு x. இப்ப எனக்கு என்ன வரும்? x ஈக்குவல் டு 3. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் கேக்குறாங்க. அப்போ ஷமீருக்கு என்ன வயசு? 8x. அப்ப 8 into 3. 8 3s are 24. தனுஷ்க்கு 15x. 15 into 3 45. எனக்கு வித்தியாசம் தானே கேக்குறாங்க. வித்தியாசம்னா மைனஸ் பண்ணலாங்களா? 45 minus 24 எவ்வளவு பாருங்க? 21. அப்போ ஷமீருக்கும் தனுஷுக்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 21. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம். தனுஷ் மற்றும் கோபால் ஆகியோரின் வயதுகள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் புதிய விகிதம் 4:5 என இருக்கும் எனில் கோபாலின் வயது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் தனுஷ், அவங்களுடைய வயதுகளுடைய ரேஷியோ என்ன இருக்கு? 3:4. 3x 4x. 5 வருடங்களுக்கு பிறகு, 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா என்ன சொல்லலாம்? பிளஸ் 5 ஆட் பண்ணிக்கலாமா? ஓகேவா? அவர்களின் வயதுகளின் புதிய விகிதம் எவ்வளவு? 4:5. அப்ப 3x plus 5 divided by 4x plus 5. புதிய விகிதம் எவ்வளவு? 4/5. ஓகேவா? கோபாலின் வயது கேக்குறாங்க. சோ நம்ம x ஃபைண்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். 5 into 3x plus 5, 4 into 4x plus 5. எவ்வளவு வரும் பாருங்க? 15x plus 25, 16x plus 20. ஓகேங்களா? இப்ப x நம்ம கொண்டு வந்துடலாமா? இப்ப என்ன வரும்? 16x minus 15x. இந்த பக்கம் வந்துச்சா? அந்த சைடு என்ன இருக்கு? 25 minus 20. ஈக்குவல்னால மாத்தி எழுதும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாத்தி எழுதினா தப்பு இல்ல. ஓகேங்களா? நான் இந்த பக்கம் இருக்கிறதா இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். சோ ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். 25 எங்க இருக்கு? 20 இந்த பக்கம் போதும் -20 வரும். சோ அது இங்க எழுதிட்டேன். இப்போ x equal to 5. xன்றது x மட்டும் ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு என்ன கேக்குறாங்க? கோபாலின் வயது கேக்குறாங்களா? சோ கோபாலோட வயது என்னது? 4x.
அப்ப 4 into x ஓட வேல்யூ 5. 4 5s are 20. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 100. 5 வருடங்களுக்கு முன் அவர்களின் வயதுகள் 2:1 என்ற விகிதத்தில் இருந்தன எனில் 10 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? நமக்கு தந்தை மற்றும் மகனுடைய தற்போதைய வயது நமக்கு தெரியாது, பட் அதனுடைய கூட்டுத்தொகை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 5 வருடங்களுக்கு முன் அவங்களோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? சோ அப்ப தந்தை மகன் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? 5 வருடங்களுக்கு முன் எவ்வளவு என்ன இருக்கு ரேஷியோ? 2:1. அப்ப 2x x. ஓகேவா? 5 வருடங்களுக்கு முன்னாடி 2:1 அப்படிங்கிற ரேஷியோல இருந்ததால நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? மகனுக்கு x, தந்தைக்கு 2x எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இது 5 வருடங்களுக்கு முன்னாடி தான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? கரண்ட் ஸ்டேட்டஸ்ல அவங்களுக்கு ஏஜ் என்னன்னு தெரியணும். இப்ப எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2x இருந்தது அப்படின்னா இப்ப கரண்ட்ல என்ன வரும்? தற்போது. தற்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 20 ஏஜ் அப்படின்னா இப்ப எனக்கு ஏஜ் என்னவா இருக்கும்? 25 இருக்குமா? சோ 5 இயர்ஸ் ஆட் ஆகும்ல. அப்ப 5 ஆட் பண்ணுங்க. என்ன வந்துடும்? 2x plus 5. இது x plus 5 இருக்குமா? இதுதான் வந்து தற்போது மகனுக்கும் தந்தைக்கும் உள்ள வயது. ஓகேவா? நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இப்போ தந்தை மற்றும் மகன் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 100 கொடுத்திருக்காங்களா? இதான் தற்போதைய வயது. இதோடைய கூட்டுத்தொகை எனக்கு எவ்வளவு? இங்க போடுறேன் பாருங்க. 2x plus 5 plus x plus 5 கூட்டுத்தொகை 100. ஓகேவா? இப்ப 2x plus x 3x, 5 plus 5 10 equal to 100. 3x equal to 100 minus 10 எவ்வளவு கிடைக்கும்? 90. x equal to 30. ஓகேங்களா? நான் x ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த x கொண்டு வந்து இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப தற்போது உங்களுக்கு வயது எனக்கு தெரியணும்ல. அப்ப 2 into x ஓட வேல்யூ எவ்வளவு? 30யா? இப்ப 2 into 30 plus 5. 30 plus 5. இவங்களுக்கு எவ்வளவு வரும்? 30 into 2 60. 60 plus 5 65. 30 plus 5 35. இதுதான் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள தற்போதைய வயது. ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 10 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் கேக்குறாங்க. இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா 10 ஆட் பண்ணிக்கலாமா? பிளஸ் 10 பிளஸ் 10 ஆட் பண்ணாக்கல எனக்கு எவ்வளவு வரும்? 75. இங்க 45. அவங்க வயதுகளுடைய விகிதம் தானே கேக்குறாங்க. சோ இது என்ன பண்ணலாம்? 15ஆல கேன்சல் பண்ணலாமா? 15ஆல கேன்சல் பண்ணாக்கல எனக்கு என்ன கிடைக்கும்? 15 5s are 75. 15 3s are 45. அப்ப தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள வயதுகளின் விகிதம் எவ்வளவு? 5:3. எப்போ 10 இயர்ஸ்க்கு பின்னாடி தான் கேக்குறாங்க. சோ 10 இயர்ஸ்க்கு பின்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்ப நமக்கு எது ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்றிலிருந்து 10 வருடங்களுக்கு பிறகு ஒரு தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 5:3 என இருக்கும். 10 வருடங்களுக்கு முன் விகிதம் 3:1 என இருந்தது எனில் இன்று மகனின் வயது தந்தையின் வயதுடன் எந்த விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? 10 வருஷத்துக்கு பிறகுன்னு கொடுத்திருக்காங்களா? சோ தந்தை மகன். ஓகேங்களா? 10 வருஷத்துக்கு பின்னாடி என்ன இருக்குமா ரேஷியோ? 5:3.
3 அப்படின்னு இருக்கும். எப்போ 10 இயர்ஸுக்கு பின்னாடி 5x 3x ரேஷியோ 5:3. ஸோ 5x 3x இது எப்போ அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு பின்னாடி. ஓகேங்களா? சார் 10 இயர்ஸ்க்கு பின்னாடி தானே தந்தை மகன் இல்லையா? 10 இயர்ஸ் பின்னாடி 5:3. அப்ப 5x 3x இருந்தது. இது எப்போ அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம். எனக்கு தேவை என்னது? கரண்ட் ஸ்டேட்டஸ், தற்போது. பத்து வருஷத்துக்கு அப்புறம் 5x சொல்றாங்க. அப்ப இப்போ என்ன பண்ணும்? -10 பண்ணலாமா? இப்போ எனக்கு 10 இயர்ஸ் கழிச்சு 30 ஏஜ் அப்படின்னு சொன்னா இப்போ எனக்கு என்ன ஏஜ்? 20. அப்ப நான் 10 மைனஸ் பண்ணுவேன் இல்லையா? அதுதான் இங்க பண்ணிருக்கேன். அப்ப -10 இங்கேயும் -10. இப்ப என்ன வந்துடும்? 5x - 10 3x - 10. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 10 வருடங்களுக்கு முன் 10 வருடங்களுக்கு முன் விகிதம் 3:1 என இருந்தது. அடுத்து என்ன சொல்றாங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி. இது தற்போது. இப்ப இருந்து எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடினா என்ன வரும்? இன்னும் ஒரு -10 வரும் இல்லைங்களா? அப்ப 5x - 10 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இன்னும் 10 இன்னும் ஒரு 10 இயர்ஸ் என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். -10 இங்க என்ன வந்துரும்? 3x - 10 -10. ஓகேவா? என்ன கொடுத்திருக்காங்க? 10 வருடங்களுக்கு முன் விகிதம் 3:1 சொல்றாங்க. அப்ப இந்த ரேஷியோ மாத்துங்க. 5x - 10 -10 divided by 3x - 10 -10 equal to ரேஷியோ என்னது? 3:1. அப்ப 3/1. ஓகேங்களா? பாருங்க 5x - 20 divided by 3x -10 -20 equal to 3/1. இப்போ 1 into 5x - 20 இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 3 into 3x - 20 இப்போ என்ன வரும்? 5x - 20 3 3s are 9x - 60 வந்துருமா? இப்போ நான் 5x அந்த பக்கம் கொண்டு போறேன், 60 அந்த பக்கம் கொண்டு வரேன். ஓகேங்களா? அப்ப 60 - 20 equal to 9x - 5x. 60 - 20 எவ்வளோ? 40 equal to 9x - 5x 4x. இப்போ x equal to 10 வந்துருமா? 4 40 கேன்சல் பண்ணா 10. x equal to 10 கிடைச்சிருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா மகனின் வயது தந்தையின் வயதுடன் எந்த விகிதத்தில் இருக்கும்னு கேக்குறாங்க. இப்ப நான் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா தற்போது இருக்கு இல்லையா? அவங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததையோ 10 வருஷத்துக்கு பின்னாடி கொடுத்ததையோ எடுத்துக்கூடாது. தற்போது இருக்குல்ல 5x - 10 3x - 10 அதுதான் எடுத்துக்கணும். ஓகேவா? அதுதான் அவங்க கேக்குறாங்க. ஓகே, மகனின் வயது தந்தையின் வயதோட எந்த விகிதம் கேக்குறாங்களா? சோ தற்போது இருக்கு பாருங்க, இததான் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப தந்தை, இது மகன். ஓகேங்களா? 5x - 10 3x - 10 x ஓட வேல்யூ என்னது? 10 கிடைச்சிருக்கா? அப்ப 5 into 10 minus 10 3 into 10 minus 10 50 minus 10 30 minus 10 எவ்வளவு வரும்? 40 20 30 minus 10 20 கேன்சல் பண்ணாக்கல 4:2 2:1. ஓகேவா? தந்தைக்கும் மகனுக்குள்ள ரேஷியோ தானே கேக்குறாங்க. பட் 2:1. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, மகனின் வயது தந்தையின் வயதோட கேட்டிருக்காங்க. நாம கண்டுபிடிச்சது தந்தை மகன் சொல்லியிருக்கோம். சோ ஃபைனலா ஆன்சர் சொல்லும் போது மகன் தந்தையா தந்தை மகனான்னு பார்த்து செக் பண்ணோம். நம்ம போட்டது தந்தை மகன் போட்டிருக்கோம். ஆனா கேட்டிருக்கிறது என்னது? மகன் தந்தை கேக்குறாங்க. அப்ப 1:2. ஓகேவா?
இதுதான் மகன், இதுதான் என்னது தந்தையோடது. இந்த ரேஷியோ தான் அவங்க கேட்டிருக்காங்க. இதை இப்படியே என்ன பண்ணக்கூடாது, போட்டக்கூடாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இரண்டு சகோதரர்களின் இன்றைய வயது விகிதம் 1:2. மேலும் 5 வருடங்களுக்கு முன் விகிதம் 1:3 ஆக இருந்தது எனில் 5 வருடங்களுக்கு பின் அவர்களின் வயதுகளின் விகிதம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேங்களா? 2 பிரதர்ஸ் நம்ம ஏ பின்னு எடுத்துக்கலாம். ஒரு 2 பிரதர்ஸ் ஏ பி நான் எடுத்துக்கிறேன். அவங்களுடைய வயதுகளின் விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 1:2. அப்ப எக்ஸ் 2x. அவங்க தற்போது கொடுக்காட்டியுமே அது கரண்ட் ஸ்டேட்டஸ் தான். மேலும் 5 வருடங்களுக்கு முன் விகிதம் 1:3. எப்போ? 5 வருடங்களுக்கு முன்னாடி. ஓகேவா? அப்ப -5 -5 என்ன வரும்? x -5 இங்க 2x -5. 5 வருடங்களுக்கு முன் விகிதம் என்னவா இருந்துச்சா? 1:3 இருந்தது. அப்போ x -5 ரேஷியோ 2x -5 ஈக்குவல் டு 1:3 னா 1/3. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 3 × x -5 1 × 2x -5 எவ்வளவு வரும் பாருங்க? 3x -15 2x -5. இப்ப 2x வந்து கொண்டு வரலாமா? என்ன வரும்? 3x - 2x ஈக்குவல் டு 2x இந்த பக்கம் வந்துச்சா? 15 இந்த பக்கம் வரணும். அப்ப -5 + 15 என்ன வந்துரும்? x ஈக்குவல் டு 10. ஓகேவா? நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா x ஈக்குவல் 10 கிடைச்சிருக்கு. 5 வருடங்களுக்கு பின் அவர்களின் வயதுகளின் விகிதம் தான் கேக்குறாங்க இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தற்போதைய வயதை கண்டுபிடிச்சுப்போம். x = 10 கிடைச்சிருக்கு. தற்போது அவங்களுக்கு என்ன வயது? x 2x x 2x. x னா எவ்வளவு? 10. 2x னா 2 × 10 20. ஓகேவா? நமக்கு என்ன? 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 5 வருடங்களுக்கு பின் தானே கேக்குறாங்க. அப்ப 5 வருடங்களுக்கு பின். So +5 + 5 ஆட் பண்ணாக்கல 15 இது எவ்வளவு வரும்? 25 இல்லையா? வயதுகளின் விகிதம் கேக்குறாங்க. சோ கேன்சல் பண்ணலாமா? 15:25 5 ஆல பண்ணுங்க 3:5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? 3:5 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். லட்சுமி வயது அவள் தாயின் வயதுடன் 3:11 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்கள் இருவரின் வயது வித்தியாசம் 24 வருடங்கள் எனில் 3 வருடங்களுக்கு பின் அவர்களின் வயதுகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? லட்சுமி அவங்களுடைய தாய், அவங்களுடைய வயது விகிதம் கொடுத்திருக்காங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? 3:11. இப்ப 3x 11x. ஓகேங்களா? அவர்கள் இருவரின் வயது வித்தியாசம், இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வயது வித்தியாசம் 24 வருடங்கள். வயது வித்தியாசம்னா என்ன சொல்லுவோம்? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா? ரெண்டுத்துக்குள்ள டிஃபரெண்ட் தானே. இப்ப மைனஸ் பண்ணா கிடைச்சிடும்ல. 11x - 3x எவ்வளோ? 24 வருடங்கள். இதான வித்தியாசம். 24 வருஷம். இப்ப 11x - 3x எவ்வளோ? 8x ஈக்குவல் டு 24. x ஈக்குவல் டு 24/8 3. ஓகேவா? நான் x கண்டுபிடிச்சிட்டேன். x ஈக்குவல் டு 3. எனக்கு என்ன கேட்கறாங்க? 3 வருடங்களுக்கு பின் அவர்களின் வயதுகளின் விகிதம் கேட்கறாங்க. எனக்கு தற்போது தெரியும். தற்போது என்னது? 3:11. ஃபர்ஸ்ட் தற்போது கண்டுபிடிக்கணும். x 11x
இது லட்சுமி, இது அவங்களுடைய அம்மா. ஓகேங்களா? 3x எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 3. அப்ப 3:11 into 3. 3 3s are 9, 11 3s are 33. இது தற்போது உள்ள வயது. அவங்க என்ன கேக்குறாங்க? 3 வருடங்களுக்கு பின் கேக்குறாங்க. ஓகேவா? 3 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்ப +3 ஆட் பண்றேன். இங்கேயும் +3 ஆட் பண்ணாக்கல எனக்கு என்ன கிடைச்சிடும்? 12, இங்க 36. இப்ப அதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 12 3s are 36 வருமா? 1:3. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வயதுகளின் விகிதம் என்னது? 1:3. ஆப்ஷன் ஏ அதான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்றிலிருந்து 15 வருடங்களுக்கு பின் ஒருவரின் வயது வயது 15 வருடங்களுக்கு முன் அவன் வயது என்னவாக இருந்ததோ அதை போல 4 மடங்கு வயதாகி இருக்கும் எனில் அவனுடைய தற்போதைய வயது என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? அவனுடைய தற்போதைய வயது நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, தற்போதைய வயது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? தற்போதைய வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 15 வருடங்களுக்கு பின், 15 வருஷத்துக்கு அப்புறம் இவனோட வயசு என்னவா இருக்கும்? கரண்ட்ல எக்ஸ்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ் பிளஸ் 15. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 15 வருடங்களுக்கு முன், 15 வருடங்களுக்கு முன் அப்படின்னா கரண்ட் ஏஜ் வந்து அவனுக்கு எக்ஸ் அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? எக்ஸ் மைனஸ் 15. ஓகேவா? என்ன சொல்றாங்க பாருங்க. 15 வருடங்களுக்கு பின் ஒருவரின் வயது 15 வருடங்களுக்கு முன் என்னவா இருந்ததோ அதே போல 4 மடங்குன்னு சொல்றாங்க. 15 வருடங்களுக்கு பின்னா இதானே இந்த வயசு. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய வயது என்னவா இருந்துச்சோ, இதான் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்ததோ இதை போல 4 மடங்குன்னு சொல்றாங்க. அப்ப 4. ஓகேவா? இங்க புரிஞ்சுதா? 15 வருஷத்துக்கு அதுக்கு இப்ப இருக்கிற ஏஜ்ல இன்னையில இருந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஏஜ் ஆகுது இல்லையா, அந்த ஏஜ் அவனுடைய 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ் மாதிரி 4 மடங்குன்னு சொல்றாங்க. அதான் அப்படி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்ப சால்வ் பண்ணலாமா? 4 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 4x minus 60. இப்போ 60 கொண்டு வந்துடலாமா? 15 plus 60 equal to 4x minus x. எவ்வளவு வரும்? 75 equal to 3x. 3 ஆல கேன்சல் பண்ணா எனக்கு எவ்வளவு என்ன வந்துரும்? 25 வருமா? ஓகேவா? x equal to 25. அதுதான் அவனுடைய தற்போதைய வயது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க. 2 நபர்களின் வயதுகள் 5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. 16 வருடங்களுக்கு முன் அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:5 என இருந்தது எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, தற்போதைய வயது என்ன? 2 நபர்கள் கொடுத்திருக்காங்களா? சோ நான் ஏ பின்னு எடுத்துக்கிறேன். அவங்களுடைய வயதுகள் எந்த ரேஷியோல இருக்கு? 5:7. 5x 7x. இங்க தற்போது கொடுக்காட்டி கூட முன் பின் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா முன்னாடியே பின்னாடி எடுத்துக்கலாம். சப்போஸ் முன் பின் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதை நம்ம கரண்ட் ஸ்டேட்டஸ் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? சோ 5x 7x. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னது? 16 வருடங்களுக்கு முன். இப்போ 16 வருடங்களுக்கு முன்னாடி. முன்ன என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணிக்கணும், பின்னா ஆட் பண்ணிக்கணும்.
16 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா -16 -16. ஓகேவா? அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:5 சொல்றாங்க. அப்போ ரேஷியோ கொடுத்துருவோமா? 5x - 16 divided by 7x - 16. விகிதம் என்னவா இருந்ததா? 3:5. அப்ப 3/5. ஓகேங்களா? இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க பாப்போம். 5 into கிராஸ் மல்டிபிள் 5x - 16 3 into 7x - 16. ஓகேங்களா? 5 5s are 25x minus 16 into 5 எவ்வளோ? 50 30 80. 7 3s are 21x minus 48. 16 3s are 48. இப்போ 25x அப்படியே வச்சுக்கலாம். இந்த 21x இந்த பக்கம் வந்ததுன்னா -21x equal to 80. -80 இந்த பக்கம் வந்தா +80 -48. இப்போ கழிச்சாலும் என்ன வரும்? 4x. இங்க எவ்வளவு வரும்? 32 வருமா? 32. அப்ப x equal to 32/4 எவ்வளோ? 8 4s are 32. நான் x கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு என்ன கேக்குறாங்க? தற்போதைய வயது, அவர்களின் தற்போதைய வயதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அவங்களுடைய தற்போதைய வயது என்னது? 5x 7x. அப்ப 5x, 7x. 5 into x ஓட வேல்யூ எவ்வளோ? 8. 7 into x ஓட வேல்யூ 8. 8 5s are 40. 7 8s are 56. அப்ப அவர்களுடைய தற்போதைய வயது என்னது? 40, 56 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. மூன்று வருடங்களுக்கு முன் ஏ மற்றும் பி யின் சராசரி வயது 18 வருடங்கள் என்று சி அவர்களுடன் இணைந்தவுடன் அவர்களின் சராசரி வயது 22 வருடங்களாக மாறியது எனில் சி யின் இன்றைய வயது என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏ பி உடைய சராசரி வயது தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்? 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏ பி உடைய சராசரி வயதா? நம்ம சராசரி படிக்கும் போது ஒண்ணு படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா x bar equal to summation x by n. இதான சராசரி. சராசரின்றது x bar. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த எண்களுடைய கூடுதல் டிவைட் பை அந்த எண்களுடைய எண்ணிக்கை இல்லையா? சோ எனக்கு கூடுதல் வேணா என்ன பண்ணுவேன்? x bar into n equal to summation x போடுவேனா? இதெல்லாம் இங்க அப்ளை பண்ண போறேன். இப்போ ஏ பி உடைய சராசரி வயதை எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏ பி உடைய வயதுகளின் கூடுதல் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? அப்போ ஏ பி இவங்க வயதுகளின் கூடுதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொன்னோம்? எக்ஸ் பார் இன்ட்டு என்ன? சராசரி இன்ட்டு எண்ணிக்கை. சராசரி எவ்வளோ? 18. ஏ பி 2 பேர் தானே, அப்ப இன்ட்டு 2 எவ்வளோ? 36. ஓகேவா? இது எப்போ? 3 வருஷத்துக்கு முன்னாடி. கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்துருவோமா? தற்போது ஏ மற்றும் பி உடைய வயதுகளின் கூடுதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 36 பிளஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2 பேரோட வயதுகளின் கூடுதல் 36 இருந்தது. பட் இப்போ அப்படின்னும் போது 2 பேர் இருக்காங்களா, ஒவ்வொருத்தருக்கும் 3 இயர்ஸ் ஆட் ஆயிருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் 3 இயர்ஸ் ஆட் ஆயிருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஒருத்தருக்கு 3 வருஷம், இன்னொருத்தருக்கு ஒரு 3 வருஷம், மொத்தம் எத்தனை வருஷம்? 6 வருஷம் ஆட் ஆயிருக்கும். அப்ப தற்போது அப்படின்னு வரும்போது 36 பிளஸ் 6 எவ்வளவு வரும்? எனக்கு 42 வருமா? தற்போது ஏ மற்றும் பி உடைய வயதுகளின் கூடுதல் 42. அடுத்து எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? இன்று சி அவர்களுடன் இணைந்தவுடன் சராசரி வயது 22 வருஷம் சொல்றாங்களா? இப்ப யார் ஜாயின் பண்றா? சி ஜாயின் பண்றாங்க.
அவங்களுடைய சராசரி வயது 22 அப்படின்னா சி ஜாயின் பண்ணியாச்சு. அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். A பிளஸ் B பிளஸ் C. நான் என்ன பண்ண போறேன்? அவங்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்க போறேன். சி சேர்ந்ததுக்கு அப்புறமா சராசரி எவ்வளவு இருக்கு? 22 இருக்கு. 22 இன்ட்டு கூடுதலா என்ன சொல்லியிருந்தேன்? சராசரி இன்ட்டு நம்பர் தானே, எத்தனை பேர்னு சொல்லி ABC 3 பேர். 22 இன்ட்டு 3 எவ்வளோ? 66. எனக்கு என்ன கேட்கறாங்க? சியின் இன்றைய வயது தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? இப்ப A பிளஸ் B பிளஸ் C இவங்க 3 பேருடைய வயதுகளின் கூடுதல், இதுல இருந்து A பிளஸ் B உடைய வயதுகளின் கூடுதல் கழிச்சிட்டோம் அப்படின்னா C கிடைச்சிருமா? இப்ப A பிளஸ் B பிளஸ் C இதுல இருந்து நான் இவங்க மைனஸ் பண்றேன். ஈக்குவல் டு இங்க எவ்வளோ? A பிளஸ் B பிளஸ் C ஓடது 66, A பிளஸ் B ஓடது 42. மைனஸ் A மைனஸ் B பிளஸ் A மைனஸ் A பிளஸ் B மைனஸ் B போயிடும். அப்போ C மட்டும் தான் இருக்கும் இல்லையா? இதை மைனஸ் பண்ணாக்கல 24. அப்ப C யோட வயசு எவ்வளோ? 24. நமக்கு C தானே கேட்குறாங்க. அப்போ 24 டி ஆப்ஷன். ஓகேங்களா?